இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். அது எங்க வீட்டுலதான் இருக்கு. நான் தான் போய் எடுத்துக்கிட்டு வரணும்னு இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிறேன் பாருங்க. வேற வழியே கிடையாது. அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து, வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க வீட்டுலதான் இருக்கு. ஒண்ணு நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இல்ல ஜெர்மனிக்கு போகணும். ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வர. சரி. ஐயா, அது முடியாது. உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னா ஆபத்து. நான் தான் போகணும். ராஜா, இவர் சொல்றதா சரி. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது. இவரே அனுப்பு. கரெக்ட். உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க 2 பேர் அனுப்பு. உங்க அறிவு சுமார் தான். டாக்டர், ஷட் அப். இங்கிலீஷ் பேசுறா. பாபு மாஸ்டர், இவர் கூட வீட்டுக்கு போங்க. இவர் வீட்டுல மருந்து எடுத்துட்டு வருவாரு, அவர் கூடவே இருக்கணும். சரி மாஸ்டர். தப்பித்தவரி நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அங்கேயே துவச்சி கட்டிடுங்க. ராஜா, என்ன இங்க வாங்க. தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? டாக்டர், எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டாக்டர். உன் காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையப்படாத. என்னையா வந்தது உட்கார்ந்துட்ட? என்ன பண்றது? ரவியை தான் காணமே. ரவி என்ன யாரையுமே காணா, ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப நல்லதா பச்சேன். உனக்கு என்ன தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு? போய் சீக்கிரமா மருந்து எடுத்துட்டு வா, போகலாம். கூலிக்கார மாதிரி நடத்துற குண்டா. இதான் மருந்து. டாக்டர், டாக்டர். ஓ, ஐயா, லில்லி. ஹலோ டாக்டர், உங்களை தான் தேடிட்டு வந்தேன். இவதான் லில்லி. இவதான் வந்து என்னுடைய காதல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து சும்மா தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். டாக்டர், இவங்கெல்லாம் யாரு? இவங்க வந்து நாங்க ஐயா கிட்ட வேலைக்கு சேர்த்துருக்கோம். ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் எங்கிட்டதான் வேலைக்கு வருவான். நான் ஒண்ணும் உணர மாட்டேன். டாக்டர், அசோக்கு திரும்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பழைய மருந்தையே எழுதி கொடுத்துறீங்க. மருந்தா? இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். டாக்டர், மருந்து தானே கேக்குறாங்க, சீக்கிரமா எழுதி கொடுத்து அனுப்புங்க. மத்த வேலையை கவனிக்க வேண்டாமா? மத்த வேலையா? என்ன வேலை டாக்டர்? வந்து மத்த வேலை கேஸ். என்ன கேஸ்? எழுதி கொடுத்துறேன். நல்ல மருந்து. சீக்கிரம் டாக்டர். நிறைய மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். இத கொண்டு போய் ரவி கிட்ட கொடுத்துரு. அவனுக்குதான் அந்த மருந்து கடை முதலாளிய நல்லா தெரியும். சீப்பா வாங்கி தருவான் மருந்து. ரவி கிட்ட கொண்டு போய் கொடு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இந்த மருந்து கொடுத்தா சரியா போயிடுமா? இந்த சமயத்துல கொடுக்கக்கூடியது இந்த மருந்து ஒண்ணுதான். இதுல பிரயோஜனம் இல்லைன்னா அவ்வளவுதான், கோவிந்தாதான். நல்ல காலம் டாக்டர், நான் வந்த சமயத்துல நீங்க இருந்தீங்க. இல்லாட்டி இந்த மருந்து நாம கோவிந்தா இருக்கும். டாக்டர் டாக்டர், ரவியை கண்டுபிடிச்சு மருந்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். இந்தாப்பா, நீயே போய் சீக்கிரம் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர்தான் யாரோ ரவின்னு சொன்னாரு, அவருக்கு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அபாடி. என்ன அப்பாடி? அதான் அபாடி. அவன் நல்லவன் அபாடி. என்ன நல்லவன்? மருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு கூடாதா? புரிதலா சொன்னா என்னையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரவிதான். டாக்டர், நேரமாச்சு, வாங்க போலாம். மருந்து கூட இருக்குமா? புறப்படுங்க. ரவிக்குதான் அந்த மருந்து கடையே தெரியும். என்ன டாக்டர் இது, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அதான் ஜெர்மனி மருந்து. இரு, அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே மருந்து கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்ப பேசுவாங்க பார், பேசலாம். நான் இப்ப எங்க இருக்கேன்? டாக்டர் டாக்டர், நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க டாக்டர். ஜெர்மனி மருந்துன்னா என்ன சும்மாவா? ஆமா, அந்த நெக்லஸ் எங்க போட்ட? அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்து
கழட்டி அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க பாரு, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். கழுத்துல இருந்து கழட்டி வந்து கழட்டி சொல்லு. கழட்டி கேட்டி. என்ன டாக்டர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஜெர்மனி மருந்து. இன்னொரு தடவை மருந்து கொடுக்கணும், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நினைவு வரும். அப்படின்னா சீக்கிரம் கொடுத்து தொலைங்க. அவசரப்படக்கூடாதுமா, டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்கணும், அப்பதான் திட்டப்படி எல்லாம் நடக்கும். அறிவு கிட்ட திரும்ப பேசுறீங்க. கொடுத்த லெட்டர் போக வேண்டிய ஆள்கிட்ட போய் சேர வேண்டாமா? என்ன டாக்டர் வளரீங்க? ஒன்னும் இல்ல மாட்டேங்க, ஒரு உதாரணம். ஐயோ, மாலதி, உன்னை கட்டுப்பட்டு வச்சுட்டாங்களா? பாவம், நான் நெட்லுக்கு கொடுத்துருந்தாலும் உனக்கு இந்த ஆபத்து. இரு, நானே ஆசை விட்டுறேன். அப்பா, ஆஹா, உங்களையும் கட்டி வச்சுட்டாங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? என்னையும் அவுத்து விட்டுற. முடியாது, டாக்டர் சொல்லி இந்த ஏமாத்துனீங்கல்ல, உங்களுக்கு நல்லா வேணும். பிளீஸ் பிளீஸ் அவுத்து விட்டுற. முடியாது முடியாது, டாக்டர் மேகனா நீங்க முட்டை குத்து கொஞ்சம் பிளீஸ், நான் உன்னை ஏன் ஏமாத்தினேன்னு சொல்றேன் கேளு. இப்ப புரிஞ்சுதா? அப்படியா? என்ன காதலிக்கிறதுக்காகத்தான் டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ஐயோ பாவம் முத்து. ஆமா, கட்ட அவுத்து விட்டுரு. கட்டு ஓகே. ஐயோ, வேணா, இப்ப நான் வரோம். ஐயோ, என் கண்ணாடி. டேய், என் கண்ணாடி குடுறா. டேய், என் கண்ணாடியை குடுறா. என் கண்ணாடியை குடுறா. குடுக்க மாட்டேன். இதுதான் சார் திருட்டு போனாங்க. இவங்க தான் இருக்குப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க சார்.
திருடங்களையும் பிடிச்சு வச்சு நகையை கண்டுபிடிச்சு எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். டேய் போடா வேன்ல ஏறுறா. போய் வேன்ல ஏறுங்க சார். என்ன பண்ணுவான் அவன் எச்சாச்சுன்னா